உலகம் ஒரு விசித்திரமான இடம். இங்கே யார் சத்தமாக பேசுகிறார்களோ அவர்கள்தான் பலசாலி என்று ஒரு மாயை இருக்கிறது. ஆனால் அமைதியாக இருந்து தன் வெற்றியை சத்தமிட வைப்பவன்தான் உண்மையான சூழ்ச்சிக்காரன், உண்மையான வெற்றியாளன். உங்களைச் சுற்றி இருப்பவர்கள் உங்களை ஒரு சாதாரண மனிதனாக பார்க்கலாம். ஆனால் உங்கள் உள்ளுக்குள் இருக்கும் அந்த மௌனம் ஒரு எரிமலையை ஒளித்து வைத்திருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. உங்களை பிடிக்காதவர்கள் உங்கள் வாயை கிளறுவார்கள், உங்களை சிறுமைப்படுத்துவார்கள். அப்போது நீங்கள் பதிலுக்கு பதில் பேசினால் நீங்கள் அவர்களுக்கு சமமாகி விடுவீர்கள். மாறாக உங்கள் மௌனத்தை ஒரு ஆயுதமாக மாற்றி உங்கள் செயலால் அவர்களுக்கு பதிலடி கொடுத்தால் அந்த வலி அவர்களுக்கு ஆயுள் முழுவதும் மறக்காது. சாணக்கியர் என்ற அந்த மகா மேதை நந்தவம்சத்தையே வீழ்த்தியது தன் பேச்சால் அல்ல, தன் கூர்மையான மௌனத்தாலும் அதிரடியான செயல்களாலும் தான். இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த 10 விதிகள் வெறும் வரிகள் அல்ல, இவை உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் மந்திரங்கள். இதில் சில விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். சில விஷயங்கள் இப்படியும் செய்யலாமா என்று உங்களை யோசிக்க வைக்கலாம். ஆனால் இவை அனைத்தும் யதார்த்தமானவை, நடைமுறைக்குச் சாத்தியமானவை. முதல் விதி: உங்கள் ரகசியங்களை உங்கள் நிழலிடம் கூடச் சொல்லாதீர்கள். நம்மில் பலருக்கு இருக்கும் மிகப்பெரிய பலவீனம் ஒரு சின்ன வெற்றி கிடைத்தவுடனே அல்லது ஒரு பெரிய திட்டம் தீட்டியவுடனே அதை யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்று துடிப்பது. அந்த துடிப்புதான் உங்கள் அழிவின் ஆரம்பம். சாணக்கியர் சொல்கிறார், ஒரு மனிதன் தன் ரகசியத்தை வெளிப்படுத்துவது அவனே தன் கைகளால் தன் கழுத்தை நெரிப்பதற்குச் சமம். இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது. நாம் ஏன் ரகசியங்களைச் சொல்கிறோம்? மற்றவர்கள் நம்மை மெச்ச வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் நீங்கள் உங்கள் திட்டத்தைச் சொல்லும் போதே அதன் பாதி சக்தி அழிந்து விடுகிறது. உங்கள் எதிரிக்கு உங்களை தோற்கடிக்க நீங்கள் ஒரு வாய்ப்பை நீங்களே கொடுக்கிறீர்கள். ஒருவேளை உங்களுக்கு மிக நெருக்கமான நண்பராக இருந்தாலும் அவரிடம் உங்கள் முழு திட்டத்தையும் சொல்லாதீர்கள். ஏனென்றால் காலம் மாறும்போது நண்பன் எதிரியாகலாம். அப்போது உங்கள் ரகசியமே உங்களுக்கு சவப்பெட்டியாக மாறும். உங்கள் செயல் வெளியுலகிற்கு தெரியும்போது அது ஒரு இடியாக இருக்க வேண்டுமே தவிர முன்னறிவிப்பு செய்த மழையாக இருக்கக்கூடாது. இரண்டாவது விதி: பலவீனத்தை மறைத்து பலமாக நில்லுங்கள். ஒரு பாம்பு விஷமற்றதாக இருந்தாலும் அது சீறிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் அது தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதேபோல் உங்களுக்குள் 1000 பயம் இருக்கலாம், 1000 பலவீனங்கள் இருக்கலாம். ஆனால் அதை ஒருபோதும் உங்கள் முகத்திலோ பேச்சிலோ காட்டிவிடாதீர்கள். உலகம் பலவீனமானவர்களை வேட்டையாடக் காத்திருக்கும் ஒரு காடு. நீங்கள் தோற்றுப்போய் அமர்ந்திருக்கும்போது கூட ஒரு சிங்கத்தைப் போல நிமிர்ந்து உட்காருங்கள். உங்கள் அமைதி மற்றவர்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்க வேண்டும். இவன் ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறான்? இவனிடம் ஏதோ ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது என்று உங்கள் எதிரிகள் குழப்பமடைய வேண்டும். நீங்கள் உங்கள் பலவீனத்தைப் பற்றி பேச பேச மற்றவர்கள் உங்கள் மீது பரிதாபப்படுவார்கள். அந்த பரிதாபம் உங்களுக்கு உதவாது, மாறாக உங்களை இன்னும் பலவீனப்படுத்தும். உங்கள் செயல்கள் பேசும் வரை உங்கள் பலவீனத்தை ஒரு இரும்புத் திரை போட்டு மூடி வையுங்கள். மூன்றாவது விதி: முட்டாள்களுடன் விவாதம் செய்யாதீர்கள். உங்கள் ஆற்றலை செலவழிக்க வேண்டிய இடம் உங்கள் உழைப்பு, உங்கள் பேச்சு அல்ல. ஒரு முட்டாள் உங்களிடம் வந்து தர்க்கம் செய்யும்போது நீங்கள் அவரோடு வாதிட்டால் நீங்களும் அந்த நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். சாணக்கியரின் கூற்றுப்படி மௌனம் என்பது முட்டாள்களுக்கு கொடுக்கப்படும் மிகப்பெரிய தண்டனை. நீங்கள் அமைதியாக இருக்கும்போது அந்த முட்டாள் இன்னும் அதிகமாக பேசுவான். அவன் பேச பேச அவன் தன்னை பற்றிய உண்மைகளை அறியாமலேயே உளறிக் கொட்டுவான். அப்போது நீங்கள் எதையும் பேசாமல் அவன் சொல்வதை கவனித்துக் கொண்டிருங்கள். சரியான நேரம் வரும்போது ஒரு வார்த்தை கூட பேசாமல் உங்கள் வெற்றியின் மூலம் அவன் முகத்தில் ஒரு அறை கொடுங்கள். அதுதான் ஒரு புத்திசாலி செய்யும் செயல். விவாதம் என்பது நேரத்தை வீணடிக்கும் கலை, செயல் என்பது வரலாற்றை படைக்கும் கலை. நான்காவது விதி:
தேவையற்ற இடத்தில் பேசாமல் இருப்பது ஒரு தவம். பேச்சு என்பது ஒரு கத்தி போன்றது. அதை தேவைப்படும்போது மட்டும்தான் உரையிலிருந்து எடுக்க வேண்டும். எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பவர்களை இந்த உலகம் ஒரு பொருட்டாகவே மதிக்காது. அவன் அப்படித்தான் எதையாவது உளறிக் கொண்டிருப்பான் என்று உங்களை ஒதுக்கித் தள்ளிவிடுவார்கள். ஆனால் எப்போதாவது ஒருமுறை பேசுபவன் என்ன சொல்கிறான் என்பதை கேட்க ஒரு கூட்டமே காத்து நிற்கும். உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு வர வேண்டும் என்றால் நீங்கள் பேசும் சொற்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும். நீங்கள் குறைவாக பேசும்போது நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு கட்டளையாக மாறும். உங்கள் செயல்கள் மூலமாக நீங்கள் காட்டும் முடிவுகள் நீங்கள் பேச நினைத்த 1000 வார்த்தைகளை விட வலிமையானவை. குறைவான பேச்சு, அதிகமான உழைப்பு, இதுதான் அதிகாரத்தை கைப்பற்றும் வழி. 5வது விதி: உங்கள் எதிரியின் பலத்தை வைத்தே அவனை வீழ்த்துங்கள். இது ஒரு எதிர்பாராத திருப்பம் நிறைந்த விதி. சாணக்கியர் சொல்கிறார், ஒருவனை வீழ்த்த அவரோடு சண்டை போட வேண்டும் என்ற அவசியமில்லை. அவனுடைய பலமே அவனுடைய பலவீனமாக மாறும்படி செய்யுங்கள். அவன் அதிகமாக பேசுகிறானா? அவனை இன்னும் பேசவிடுங்கள். அவன் கோபப்படுகிறானா? அவனை இன்னும் கோபப்படுத்துங்கள். அவன் பேசிக் கொண்டிருக்கும்போது நீங்கள் உங்கள் வேலையைச் செய்து கொண்டே இருங்கள். அவன் தன் வெற்றியைப் பற்றி தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கும்போது நீங்கள் அவனுடைய கோட்டையின் அஸ்திவாரத்தை அமைதியாக தோண்டிக் கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் அவனை தாக்கப் போகிறீர்கள் என்று அவனுக்கு தெரியவே கூடாது. அவன் கண் விழித்துப் பார்க்கும்போது அவன் எல்லாம் இழந்திருப்பான். அப்போது கூட நீங்கள் பேசாதீர்கள். உங்கள் வெற்றி அங்கே சத்தமாகச் சிரிக்கும். 6வது விதி: காலத்தின் அருமையை உணர்ந்து செயல்படுங்கள். நேரம் என்பது ஒரு ஆக்ரோஷமான நதி. அது யாருக்காகவும் காத்திருக்காது. சாணக்கியர் நேர மேலாண்மையை ஒரு போர்க்கலையாக பார்த்தார். நீங்கள் ஒரு செயலை செய்ய நினைத்தால் அதை இப்போதே செய்யத் தொடங்குங்கள். நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்ற எண்ணம் ஒரு விஷம். அதிகமாக பேசுபவர்கள் திட்டங்களைப் பற்றி பேசுவதிலேயே நேரத்தை செலவிடுவார்கள். ஆனால் வெற்றியாளர்கள் அந்த நேரத்தை அந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் செலவிடுவார்கள். நீங்கள் இன்று எடுக்கும் ஒவ்வொரு சிறு முயற்சியும் நாளை ஒரு பெரிய ஆலமரமாக வளரும். மற்றவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கும்போது நீங்கள் நனவாக்கிக் கொண்டிருக்க வேண்டும். உங்கள் கடிகாரத்தின் முட்கள் ஓடும் சத்தம் உங்கள் காதுகளில் விழுந்து கொண்டே இருக்கட்டும். அதுதான் உங்களை ஓட வைக்கும். 7வது விதி: பணிவு என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு தந்திரம். நம்மில் பலர் பணிவாக இருப்பதை ஒரு அவமானமாக கருதுகிறோம். ஆனால் சாணக்கியரைப் பொறுத்தவரை ஒரு பெரிய இலக்கை அடைய சில நேரங்களில் குனிந்து செல்வதில் தவறில்லை. ஒரு வில்லில் அம்பு வேகமாக பாய வேண்டும் என்றால் அந்த வில் முதலில் பின்னோக்கி வளைந்தாக வேண்டும். நீங்கள் யாரிடமாவது ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்றால் அங்கே உங்கள் அகந்தையை காட்டாதீர்கள். அமைதியாக இருங்கள். அவர்களுக்கு மரியாதை கொடுங்கள். அவர்கள் உங்களை விட பெரியவர்கள் என்று அவர்களை நம்ப வையுங்கள். அவர்கள் அந்த மமதையில் இருக்கும்போது நீங்கள் உங்கள் காரியத்தை மிக எளிதாக முடித்துவிடலாம். காரியம் முடிந்த பிறகு உங்கள் உண்மையான விஸ்வரூபத்தை காட்டுங்கள். புத்திசாலி எப்போதும் தன் தலையை தாழ்த்தி பாதையை பார்ப்பான். முட்டாள் தன் தலையை உயர்த்தி பார்த்துவிட்டு பள்ளத்தில் விழுவான். 8வது விதி: நட்பு மற்றும் பகையில் தெளிவு அவசியம். யாருடன் பழகுகிறோம் என்பதில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சாணக்கியர் சொல்கிறார், தீய குணம் கொண்ட நண்பனை விட நேர்மையான எதிரி மேலானவன். உங்களுக்கு பின்னால் உங்களைப் பற்றி பேசுபவர்களையும் உங்கள் முகத்திற்கு முன்னால் மட்டும் புகழ்ந்து பேசுபவர்களையும் அடையாளம் காணுங்கள். அவர்களிடம் நீங்கள் எந்த வாக்குவாதமும் செய்ய வேண்டாம். அவர்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். அவர்களை தூரத்தில் வையுங்கள். உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து அவர்கள் பொறாமைப்படும்படி உங்கள் செயல்களை அமைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உயரத்தில் இருக்கும்போது உங்களை வெறுத்தவர்கள் எல்லாம் உங்கள் காலடியில் வந்து நிற்க விரும்புவார்கள். அப்போது அவர்களுக்கு மன்னிப்பு கொடுங்கள். ஆனால் மீண்டும் ஒருபோதும் அவர்களை நம்பாதீர்கள். உங்கள் இதயம் மென்மையாக இருக்கலாம், ஆனால் உங்கள் கொள்கை இரும்பாக இருக்க வேண்டும். 9வது விதி: தோல்வியைக் கண்டு கலங்காதீர்கள். அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள்.
செயல் என்று இறங்கிவிட்டால் சில நேரங்களில் பின்னடைவுகள் வரலாம். அப்போது மனம் சோர்ந்து போய் மூலையில் அமர்ந்து விடாதீர்கள். நான் ஏன் தோற்றேன் என்று யாரிடமும் புலம்பாதீர்கள். அந்த தோல்வி உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தது என்று அமைதியாக ஆராயுங்கள். ஒரு தோல்வி என்பது நீங்கள் செய்த ஒரு தவறுக்கான எச்சரிக்கை மணி. அதை சரி செய்துவிட்டு மீண்டும் களத்தில் இறங்குங்கள். உங்கள் தோல்வியைப் பற்றி உலகம் பேசட்டும். நீங்கள் அதை காது கொடுத்து கேட்காதீர்கள். நீங்கள் மீண்டும் எழுந்து வந்து வெற்றி பெறும்போது அதே உலகம் உங்களை புகழும். உங்கள் அமைதியான விடாமுயற்சிதான் உங்கள் ஆளுமையின் அடையாளம். விழுவது தவறல்ல, விழுந்த இடத்திலேயே கிடப்பதுதான் மிகப்பெரிய பாவம். 10வது விதி: வெற்றியை கொண்டாடுவதை விட அடுத்த இலக்கை தீர்மானியுங்கள். ஒரு வெற்றி கிடைத்தவுடன் அப்படியே நின்றுவிடாதீர்கள். அந்த வெற்றியைப் பற்றி ஊர் முழுவதற்கும் தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெற்றி என்பது ஒரு போதை போன்றது. அது உங்களை தூங்க வைத்துவிடும். சாணக்கியர் சொல்கிறார், ஒரு சிகரத்தை அடைந்தவுடன் அடுத்த சிகரம் எது என்று தேடத் தொடங்குங்கள். உங்கள் செயல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு சாதனை செய்துவிட்டு அமைதியாக இருக்கும்போது உலகம் உங்களை ஒரு மர்மமாக பார்க்கும். இவன் இவ்வளவு பெரிய காரியத்தைச் செய்துவிட்டு ஒன்றுமே நடக்காதது போல இருக்கிறானே என்று அவர்கள் ஆச்சரியப்பட வேண்டும். அந்த ஆச்சரியம்தான் உங்களுக்கு கிடைக்கும் உண்மையான கௌரவம். உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் உழைப்பின் சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். உங்கள் குரல் தேவையற்ற இடங்களில் ஒலிக்கவே கூடாது. இந்த 10 விதிகளும் உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றும் வல்லமை கொண்டவை. பேச்சு என்பது வெறும் காற்று, செயல் என்பதுதான் அஸ்திவாரம். நீங்கள் இன்று முதல் ஒரு சபதமெடுத்துக் கொள்ளுங்கள். இனி உங்கள் சொற்கள் குறைவாக இருக்கும், உங்கள் உழைப்பு அதிகமாக இருக்கும். உலகம் உங்களை எள்ளி நகையாடினாலும் உங்கள் மௌனத்தை ஒரு கவசமாக ஏந்துங்கள். உங்கள் வெற்றிச் செய்தி இடியாக பாயும்போது இந்த உலகம் தானாகவே உங்கள் முன் தலை வணங்கும். வாழ்க்கையில் முன்னேறத் துடிக்கும் ஒவ்வொருவருக்கும் சாணக்கியரின் இந்த அறிவுரைகள் ஒரு கலங்கரை விளக்கம். இதை வெறும் தகவலாக பார்க்காமல் உங்கள் இரத்தத்தில் ஊறிய ஒரு குணமாக மாற்றுங்கள். அப்போது தெரியும் அமைதியாக இருப்பதில் எவ்வளவு வலிமை இருக்கிறது என்று. உங்களின் இந்த புதிய பயணத்தில் நீங்கள் எடுக்கப் போகும் முதல் அடி என்ன? உங்கள் லட்சியத்திற்காக நீங்கள் இன்று செய்யப்போகும் அந்த இரகசியச் செயல் எது? அதை யாரிடமும் சொல்லாதீர்கள். இப்போதே செய்யத் தொடங்குங்கள். உங்கள் செயல்கள் பேசட்டும். இந்த கருத்துக்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறு மாற்றத்தையாவது ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். உங்கள் வெற்றியை சந்திக்க நான் ஆவலாக இருக்கிறேன். அடுத்த முறை நாம் சந்திக்கும்போது உங்கள் செயல்கள் உங்கள் கதையை சொல்லிக் கொண்டிருக்கும். இப்போது சொல்லுங்கள், உங்கள் மௌனத்தின் வலிமையை உலகுக்கு காட்ட நீங்கள் தயாரா? தயார் என்றால் உங்கள் வேலையை இப்போதே ஆரம்பியுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பி பெட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.